Hi students, நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைபோரேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ டைபோரேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போரான் 2 இருக்க போது அதில் ஹைட்ரஜன் இருக்க போகுது. ஸோ எங்கள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா B2H6 கொடுத்துருக்காங்களா, இதுதான் என்ன அப்படின்னா டைபோரேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இந்த டைபோரேனை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ இந்த லெசனில் பூராமே நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதுக்கப்புறம் அதோட ஆக்ஷன் ஆஃப் ஏர் கீழே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன மாதிரி அது ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம போரான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதாவது டைபோரேன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இது என்ன பண்ணுறாங்க, ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் ஆஃப் அயோடின், அயோடினோட சேர்க்க போகிறாங்களே, எதை சேர்க்க போகிறாங்க, சோடியம் போரோஹைட்ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க, அயோடினோட சேர்க்குறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குதான் வெளியே தனியாக டைபோரேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா HCl நம்ம ரியாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா மெக்னீஷியம் போரைடு எடுத்து நீங்கள் HCl மிக்சர் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிறப்ப என்ன கிடைக்குதா உங்களுக்கு, அதாவது மெக்னீஷியம் போரைடை HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட சேர்க்குறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, மெக்னீஷியம் குளோரைடும் அடுத்து போரான் ஹைட்ரஜன் கிடைக்குது. இதுலேருந்து என்ன பண்ணல, நம்ம ஹைட்ரஜனை வெளியேற்றுறப்ப டைபோரேன் கிடைக்குது. ஸோ நம்ம ஒரு இது படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கணும். இதுதான் அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட், ஒன்றுமே கிடையாது. ஹவு டு ப்ரிப்பேர், அதாவது டைபோரேன் தயாரிக்கும் முறையை விளக்கு அப்படின்னாங்கன்னா சிம்பிளாக என்ன பண்ணலாம், அயோடினோட ஃபஸ்ட்டு சேர்க்குறாங்க, ஏதோ சோடியம் போரோஹைட்ரேட்டை சேர்க்குறப்ப டைபோரேன் கிடைக்கிது, நம்ம எழுதிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி இதே இது நீங்கள் வந்து மெக்னீஷியம் போரைடை HCl சேர்க்கலாம், மெக்னீஷியம் போரைடை HCl சேர்த்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ என்ன கிடைக்கும், டைபோரேன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பண்புகள், என்னென்ன பண்புகள்லாம் இதுக்கு இருக்குது. ஒன்றே ஒன்று தான், இது என்ன அப்படின்னா ஹீட் பண்ண போகிறாங்க, வெப்பப்படுத்துகிறப்ப என்னென்னலாம் ஆகுது அதுதான் மெயினாக கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்கள், at high temperature it forms high boranes like liberating hydrogen. அதாவது நீங்கள் இதை அதிகமாக வெப்பப்படுத்த என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய போரேனை தான், அடுக்குகள் அதிகமாக உள்ள போரேனை உங்களுக்கு கொடுக்குது. அந்த போரேன் என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜனை வெளியிடுது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 388 டிகிரி கெல்வின் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணுறாங்க, யூ வடிவ குழாய், அதாவது யூடியூப்பில் வச்சு ஹீட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்போ என்ன பண்ணுது, நம்மளுக்கு 2 டைபோரேன் கிடைக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், அதே இதை திருப்பி 198 373 கெல்வினுக்கு ஹீட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கிது, நம்மளுக்கு B4H10 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்து சீல்டு டியூப், அதாவது முழுசாக அடைக்கப்பட்ட குழாயில் வச்சு பண்ணுறப்ப நம்மளுக்கு 373 கெல்வினில் B10H14 கிடைக்குது. அப்போ போக போக என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா போரானோட அளவு என்னது, ஹையர் போரேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுது, போரேன் நம்மளுக்கு அளவில் அதிகமாக மாறிக்கிட்டே இருக்குது, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரைட், டைபோரேன் ரியாக்ட் வித் வாட்டர் அண்ட் ஆல்கலி டு கிவ் போரிக் ஆசிட். டைபோரேனை நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியோட கலந்தீங்க, டைபோரேனை தூக்கி தண்ணியில் கலந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா போரிக் ஆசிட் H3BO3. இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் போரிக் ஆசிடை பற்றி, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, H3BO3 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது என்ன சொல்கிறாங்க, இன்னொன்று அல்கலின்னு கொடுத்துருக்காங்க. அல்கலி அப்படின்னா கார வகைகள் அப்படின்னு சொல்ல போகிறாங்க, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதுதான் சோடியம் ஹைட்ராக்சைடு, இதோட சேர்க்குறப்ப என்ன கிடைக்குது, சோடியம் போரேட் அப்படின்னு நம்மளுக்கு என்னது NaBO2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. சரியா, ரைட். இப்போ ஆக்ஷன் ஆஃப் ஏர், காற்றோட சேர்ந்தா இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்ஷன் ஆஃப் ஏர் பாருங்கள், காற்றோட சேர்றப்ப டைபோரேன் காற்றோட சேர்ந்து என்ன பண்ணுது, B2O3, அதாவது இட் கிவ்ஸ் B2O3 அலாங் வித் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட், அதிக அளவில் வெப்பத்தை கொடுக்குது நம்மளுக்கு. அப்போ இங்கேயோ ஒரு இடத்துல ஹீட் தேவைப்படுது. இப்போ நம்மளுக்கு என்னது அணுமின் நிலையம்லாம் சொல்கிறாங்களே, தெர்மல் பவர் பிளான்ட், அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு அதிக அளவில் வெப்பநிலை வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்போ இந்த டைபோரேனை தூக்கி ஆக்சிஜனோட சேர்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, அப்போ அதிக அளவில் வெப்பம் கிடைக்க போகுது. ரைட்டா, சரி. இப்போ ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட் ரூம் டெம்பரேச்சர், சாதாரண அறை வெப்பநிலையில் பியூர் டைபோரேன் டஸ் நாட் ரியாக்ட். என்ன சொல்கிறாங்க, சுத்தமான டைபோரேன், அதாவது என்ன சொல்கிறாங்க, ரூம் டெம்பரேச்சரில் தான் அறை வெப்பநிலையில் என்ன பண்ணாதான் அது எப்போயுமே ரியாக்ட் பண்ணாது, எப்போயுமே என்ன பண்ணாதான் அது யாரோடையும் சேராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இம்பியூர் என்ன பண்ணுமா, ரியாக்ட் பண்ணும். இம்பியூர் என்ன பண்ணுமா, அசுத்தமான டைபோரேன் என்ன பண்ணுமா, ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, சரி. அடுத்து என்ன அப்படின்னா இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ரோபோரேஷன் கொடுத்துருக்காங்களா. ஹைட்ரோபோரேஷன்னா ஒன்றும் கிடையாது, என்ன அப்படின்னா டைபோரேன் ஆட்ஸ் ஆன் டு அல்கீன் அண்ட் அல்கைன், அல்கீன்களோடும் அல்கைன்களோடும் சேர்ந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன வருதோ அதான் என்னது, ஹைட்ரோபோரேஷன். அந்த ஒரு ரியாக்ஷன், திஸ் ஆக்ஷன் இஸ் கால்ட் ஹைட்ரோபோரேஷன். அல்கீன்கள் மற்றும் அல்கைன்களோட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதான் என்னது, ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இப்போ பாருங்கள், RCHன்னு கொடுத்துருக்காங்க, இதான் என்னது, ஹைட்ரோபோரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். அடுத்து வித் அயானிக் ஹைட்ரைட்ஸ்னால் என்னது, நம்ம என்ன சொல்லலாம், அயான்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அயனிக்களோட சேர்றப்ப என்ன வருது அப்படின்னா மெட்டல் ஹைட்ரேட், அதாவது மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குதா, மெட்டல் போரோஹைட்ரேட். இங்கே பாருங்கள், லித்தியம் போரோஹைட்ரேட்
பீனா போரானு, ஹெச்னா ஹைட்ரைடு, இதில் லித்தியமும் சேர்ந்துருக்கனால என்னது லித்தியம் போரோ ஹைட்ரைடு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து ரியாக்ஷன் வித் அமோனியா. அமோனியாவோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸஸ் ஆஃப் அமோனியா லோ டெம்பரேச்சர் குறைந்த வெப்பநிலையில் ஹீட் பண்ணுறப்ப என்ன பண்ணுதான், டைபோரேன் கிவ்ஸ் டைபோரேனோ அமினோட்டோ அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுது, அமனேட் அப்படின்றத கொடுக்குது. அதாவது டைபோரேன் அமோனேட் அப்படின்ற ஒன்று கொடுக்குது. ஆன் ஹீட்டிங் அண்ட் ஹை டெம்பரேச்சர் கிவ்ஸ் போரோசோல். என்ன பண்ணுதான், லோ டெம்பரேச்சர்லாம் இதை கொடுக்குது, ஹை டெம்பரேச்சர்லாம் என்னது போரோசோல் அல்லது போரோசின் அப்படின்னு சொல்கிறாங்க, இதை கொடுக்குது. ரைட், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோமே டைபோரேன். அந்த டைபோரேன் என்ன வடிவத்தில் இருக்கும்? ஸோ இதுதான் டைபோரேனோட ஸ்ட்ரக்சர். 2 போரான், அதுக்கப்புறம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கணும், 6 ஹைட்ரஜன் இருக்கும். 1 2 3 4 5 6 இருக்கா? சரி, இது எப்படி ஜாயின் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் முக்கியம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 போரான் இருக்கா, 2 போரான். இந்த 2 போரானில் இருக்கா ஒரு ஹைட்ரஜனோட என்ன பண்ணுவோம், ஒரு ஹைட்ரஜனோட டேரெக்டாக லிங்க் ஆகிருக்க போகுது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது இருக்குது, இங்கே 2 சென்டர் இருக்குது, இங்கே 2 என்னது, இந்த இடத்துல இந்த காமன் பிளேஸில் பாருங்கள், இந்த ஒரு இடத்துல ஹைட்ரஜனும் போரான் அவங்க மட்டும்தான் சேர்ந்துருக்காங்க. 2 சென்டர், 2 பேருக்குரிய சென்டரில் 2 எலக்ட்ரான் ஷேர் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எப்படி இருக்குது, 2 3 சென்டர்டாக தான் என்ன பண்ணுதான், இது 2 சேர்ந்து 1, இது 2 சேர்ந்து 1, இது மட்டும் தனி. அப்போ ஒவ்வொன்றும் இங்கே இருக்க இந்த போரான் ஒவ்வொன்றுமே என்ன பண்ணுது, 2 சென்டர். இவங்க 2 பேர் நடுவில் ஒரு சென்டர், இவங்க 2 பேர் நடுவில் ஒரு சென்டர், அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் மூலமாக ஒரு சென்டர் அப்படின்னு என்ன பண்ணுது, 2 3 சென்டர் போரான் ஹைட்ரஜன் பாண்ட். போரானும் ஹைட்ரஜன் ஒன்று, இந்த ஹைட்ரஜன் இந்த போரான் ஒன்று, அடுத்து இந்த போரானோட தான் செய்யுதா இல்லையா, இது ஒன்று. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, அப்போ போரான் ஹைட்ரஜன் போரான் அப்படின்னு என்னது 3 செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டைபோரேனோட ஸ்ட்ரக்சர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் நம்மளுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில் நிறைய தடவை இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. சரியா, லாஸ்ட் 1 இயரில் நம்மளுக்கு ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும், மிட் டர்மாக இருக்கட்டும், குவார்ட்டர்லி, எல்லாத்துலேயுமே இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க 2-3 தடவை. சரியா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா யூசஸ். இதோட யூஸ் எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம், ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ப்ரிப்பரேஷன், அதை எப்படி உருவாக்குறது ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் அது எதோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இருந்தால் ஸ்ட்ரக்சர், இல்லை அப்படின்னா டேரெக்டாக அடுத்து என்னது யூசஸ் போயிடும். ஸோ இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்களா, ஹை எனர்ஜி ஃபியூல் ஃபார் ப்ரொப்பலண்ட். நான் அப்போதே சொன்னேன் உங்கள்கிட்ட, என்ன சொன்னேன், அதிக அளவில் வெப்பம் உருவாகுது, அப்போ அந்த ஹீட் என்ன பண்ணலாம், நம்ம ஃபியூவலாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு எரிபொருளாக யூஸ் பண்ண முடியும், அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ரெடியூசிங் ஏஜென்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ரெடியூசிங் ஏஜென்ட் என்னது, ஒடுக்கும் பொருளாக, ஒடுக்கும் காரணியாக இதை என்ன பண்ண முடியுமா, பயன்படுத்த முடியும். அடுத்து வெல்டிங் டார்ச்சஸ். என்ன பண்ணாங்க, ஏன்னா அதிக வெப்பநிலை, அப்போ என்ன பண்ணுறாங்க, டார்ச் வெல்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ண, இப்படி ஒரு கம்பி வச்சு வெல்டு பண்ணிகிட்டே வருவாங்களா, அதுக்கு என்ன பண்ணுதான் இது பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போரான் ட்ரைஃப்ளூரைட். போரான் ட்ரைஃப்ளூரைட்னா என்னது, is obtained by the treatment of calcium fluoride with boron trioxide presence of sulfuric acid. ஒன்றுமே கிடையாது, போரான் ட்ரைஃப்ளூரைட் என்ன பண்ணுறாங்க, போரான் ட்ரைஃப்ளூரைட் எப்படி கிடைக்கிது அப்படின்னா, கால்சியம் ஃப்ளூரைட் வித் போரான் ட்ரைஆக்சைடு, போரான் ட்ரைஆக்சைடோட கால்சியம் ஃப்ளூரைடும் சல்ஃபியூரிக் ஆசிட், அதாவது கந்தக அமிலத்தையும் சேர்க்கறது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதான், போரான் ட்ரைஃப்ளூரைட் அப்படிங்கிறது கிடைக்குது. இங்கே கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த B2O3, அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்க்குறப்ப என்ன கிடைக்குது, நம்மளுக்கு போரான் ட்ரைஃப்ளூரைட் கிடைக்குது. இது மூலமாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அடுத்து என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, என்ன அப்படின்னா இந்த லெசன் என்ன சார் இப்படி ஈக்குவேஷனாக இருக்கே எப்படி படிக்கிறது அப்படின்ற டவுட் வரும். அந்த தயவு செஞ்சு அந்த டவுட்லாம் வேணாம், உங்களுக்கு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ப்ரிப்பரேஷன் கேட்பாங்க, இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் கேட்பாங்க, இல்லை ஆக்ஷன் கேட்பாங்க. கொஷின் சிம்பிளாக தான் கேட்பாங்க. இந்த லெசன் பார்க்க நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டாக இருக்குது, ஏன்னா இந்த லெசன் எல்லா பக்கமும் ஃபுல்லாக வெறும் டெரிவேஷனாக தான் இருக்க போகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ண தேவையில்ல, அதை திங்க் பண்ண தேவையில்லை. இட் இஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் லெசன். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ். இதோட பண்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, has a planar geometry, it has electron deficient compound. இதுக்கு என்ன பண்ணுமா, எலக்ட்ரான் கம்மியாக தான் இருக்குமா, deficient அப்படின்னா குறைபாடு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தே ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் டைப் ஆஃப் BX4. என்ன பண்ணுமா, எக்ஸ்னா ஹாலஜன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளூரின் அதுக்கப்புறம் கீழே இருக்கும்போது அது எல்லாமே அந்த மாதிரி இருக்க தான் ஏற்படுத்த போகுது. பார்த்திங்க அப்படின்னா BF3+ அமோனியாவோட சேர்றப்ப என்ன பண்ணலாம், F3B அமோனியாவோட சேருது. ஆன் ஹைட்ராலிசிஸ் போரிக் ஆசிட் இஸ் அப்டைன். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், தண்ணியோட ஹைட்ராலிசிஸ்னால் என்னது, தண்ணியோட சேர்க்க போகிறாங்க. அப்போ போரான் ட்ரைஃப்ளூரைடையும் நீங்கள் தண்ணியோட சேர்க்குறப்ப என்ன கிடைக்கிது, நம்மளுக்கு போரிக் ஆசிட் கிடைக்கிது சிம்பிளாக. அப்போ போரானோட எந்த ஒரு இதெல்லாம் ஒரு சின்ன ஒன்வேர்டு மாதிரி நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம். போரானோட எந்த ஒரு இது எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, அதில் நம்ம வாட்டரோட சேர்க்குறப்ப போரிக் ஆசிடாக கிடச்சிருது சிம்பிளாக. அதுதான் ஒரு விஷயம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து யூசஸ் ஆஃப் போரான் ட்ரைஃப்ளூரைட். இதுக்கு ஸ்ட்ரக்சர்
ஸ்ட்ரக்சர் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம டேரெக்டாக அடுத்து யூசஸ் தான் போக போகிறோம். யூசஸ் என்னது, யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் HbF4 ஏ கேட்டலிஸ்ட் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட். கேட்டலிஸ்ட்னா என்னது, நம்மளுக்கு தெரியும் வினை ஊக்கி அப்படின்னு சொல்லலாம், இல்லை என்னது வினை வேக மாற்றி அப்படின்னு சொல்லலாம். ஒரு வினையை வேகப்படுத்துறதுக்கு தான் என்னது இந்த கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்ல போகிறாங்க, அது தேவைப்படுது. அதான் HbF4 அப்படிங்கிற ஒன்று என்ன பண்ணுது, கேட்டலிஸ்ட்டாக பயன்படுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ ஃப்ளோரினேட்டிங் ரீஏஜென்ட். என்ன சொல்கிறாங்க, ஒரு ரீஏஜென்ட், ஒரு காரணியாக பயன்படுத்துகிறாங்க நிறைய இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து அலுமினியம் குளோரைடு என்ன, அலுமினியம் குளோரைடு ப்ரிப்பரேஷன் என்ன, கார்பன் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.